என்னை 4 விதமான மக்கள் பற்றுகிறார்கள், 4 விதமான மக்கள் பற்றுவது கிடையாது அப்படின்னு ரெண்டா பகவான் பிரிச்சார். யாரெல்லாம் பாபம் செய்கிறார்களோ அவர்கள் என்னை பற்றுவது கிடையாது. இது பகவானுடைய வாக்கியம். பிரகலாதன் அசுரனாக பிறந்தான், பாபம் பண்ணவர் தானே. பாபத்தால் தான் அசுர பிறவி. பிறவி ஏற்பட்டு விட்டால் அதை பொறுத்து தான் நம்முடைய சூழ்நிலை என்பது அமைக்கப்படுகிறது. புண்ணியத்தினாலே ஒரு நல்ல இடத்தில் பிறந்திருந்தால் சத்சங்கம் எளிமையாக கிடைக்கும். நாம பகவானை பற்றுவதற்கும் பாபமும் புண்ணியமும் காரணமாக இருக்கும். நானாக பற்றினேன்னால் பாப புண்ணியங்களை மீறித்தான் ஒருவன் பகவானை பற்ற முடியும். கண்ணன் கீதையில சொல்றார், நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயையா அபகிருத ஞானாக ஆசுரம்பாவம் ஆஸ்ரிதாக சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன. என்னை 4 விதமான மக்கள் பற்றுகிறார்கள், 4 விதமான மக்கள் பற்றுவது கிடையாது அப்படின்னு ரெண்டா பகவான் பிரிச்சார். யாரெல்லாம் பகவானை பற்றுகிறார்கள், யாரெல்லாம் பற்றுவது கிடையாதுன்னு பார்த்தால் சுக்ருதினஹான்னு சொன்னார். சுக்ருதம்னு சொன்னால் புண்ணியம்னு அர்த்தம். யாரெல்லாம் புண்ணியம் செய்தவர்களோ அவர்கள்தான் என்னை பற்றுகிறார்கள். நமாம் துஷ்கிருதினஹா பிரபத்யந்தே. யாரெல்லாம் பாபம் செய்கிறார்களோ அவர்கள் என்னை பற்றுவது கிடையாது. இது பகவானுடைய வாக்கியம். அப்ப நாம இப்ப பற்றிருக்கோம் என்னால் காரணமே இல்லாமல் நாம் யாரும் இங்கு வந்து சேரவில்லை. ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருப்போமோ இல்லையோ, ஏதோ பிறவியில் ஏதோ ஒரு புண்ணியத்தை செய்யவே தான் ஒரு மனித பிறவி கிடைத்தது. அதிலும் ஆஸ்திகனான குடும்பத்துல பிறவி கிடைத்தது, அதிலும் பக்தர்களான குடும்பத்துல பிறவி கிடைத்தது, அதிலும் தர்மத்தை கடைபிடிக்க கூடிய குடும்பத்தில் பிறவி கிடைத்தது. இது எவ்வளவு பெரிய புண்ணியம்! சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சிடாதோ இல்லையோ. ஆகையால் நாம பகவானை பற்றுகிறோம் என்றால் அதற்கு புண்ணியம் தேவைப்படுகிறது. பகவானை பற்றாமல் ஒருவன் இழந்து போகிறான் என்றால் அதற்கு பாபம் காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் ஆனந்தப்பட வேண்டும் என்றாலும் பாபத்தை தவிர்த்து புண்ணியங்களை செய்ய வேண்டும். இந்த உலகம் வேண்டாம், எனக்கு மேலுலகம்தான் வேணும், அதற்காக பகவானை பற்ற வேண்டும் என்றாலும் அதற்கும் பாபமும் புண்ணியமும் காரணமாக இருக்கிறது. அதை மீதூர்ந்து வரலாம். பாபத்தாலேயே ஒருவன் பிறவி எடுத்திருந்தாலும் தன்னுடைய ஒரு சங்கல்பம், தன்னுடைய விடாமுயற்சி, உறுதியை கொண்டு அதை மீறுவதற்கு முடியும். இப்போ ஒரு விபீஷணன் ராட்சச பிறவியில் தான் பிறந்தார். கண்டிப்பா பாபம் பண்ணவர் தானே. ராட்சசனா பிறந்திருக்காருன்னா முன் பிறவிகளில் பாபம் செய்திருக்க வேண்டும். அப்ப பாபத்தினால் ராட்சச பிறவி வந்தால் அவ்வளவுதானா? அவருடைய வாழ்க்கை முழுக்க அவர் தீயவராகத்தான் வாழ்வாரானால் அப்படின்னு தேவை கிடையாது. அநேகமாக தீயவர்களோடு பழக்கம் ஏற்படும், அநேகமாக தமோகுணம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் தீயவற்றின் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவ்வளவுதான் பாபம்ங்கிறது பண்ணும். அதே போல புண்ணியம், நல்ல குடும்பத்திலே ஒருவர் பிறந்தார், ஆனா அதுக்கப்புறம் கெட்டும் போகலாமோ இல்லையோ. பகவானை பற்றி உஜ்ஜீவனம் அடையாமல் போனவர்களும் உண்டு. ஆகையால் இப்ப பிரகலாதன் அசுரனாக பிறந்தான், பாபம் பண்ணவர் தானே. பாபத்தால் தான் அசுர பிறவி. ஆனா அந்த பிறவிக்குள்ள ஏதோ ஒரு நல்ல உபதேசம், நாரதருடைய அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகத்தால் நல்ல புத்தி பிறந்தது. அதே பிரகலாதனுடைய வம்சத்தில தான் மகாபலி பிறந்தான். ஆனா அவருக்கு அந்த நல்ல எண்ணம் கிடையாது, தவறான செயல்களிலும் ஈடுபட்டார். அப்ப பிறவி என்பது பாப புண்ணியங்களால் ஏற்படுகிறது. பிறவி ஏற்பட்டு விட்டால் அதை பொறுத்து தான் நம்முடைய சூழ்நிலை என்பது அமைக்கப்படுகிறது. யாரோடெல்லாம் எனக்கு தொடர்பு ஏற்படுறது, அவர்கள் என்ன குணத்தோடு இருப்பார்கள். சாத்விகர்களோடு பழக்கம் வந்தால் நமக்கு நல்ல விஷயங்களை தொடர்ந்து பண்ண முடியும். என்னை சுத்தி இருப்பவர்கள் அனைவருமே வெறும உலகத்து இன்பங்களில் ஆசை உடையவர்கள்னால் அப்ப அவர்களை மீதூர்ந்து நான் மட்டும் மோட்சத்துக்காக உழைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தானே சத்சங்கம்னு எல்லாரும் கடந்து கஷ்டப்படுறோம். சத்சங்கம் எதுக்குன்னால் அவர்களோடு கொஞ்ச நேரமான பக்தர்களோடு சேர்ந்து கழித்தால்தான் நமக்கு கொஞ்சம் நல்ல புத்தி பிறந்தது விட்டு போகாமல் இருக்கும். உலகத்து மக்களோடையே வாழ்ந்து கொண்டு சாதாரண உலக இன்பத்தில் ஆசைப்படும் லௌகிகர்களோடையே வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு பிறந்த கொஞ்ச ஞானமும் சட்டுன்னு மழுங்கடிக்கப்படும். ஏன்னா நமக்கும் 3 குணங்களும் உண்டு. சத்துவகுணம் உண்டு, ரஜோகுணம் உண்டு, தமோகுணம் உண்டு. ஏதோ ஒரு சத்துவகுணம் அதிகமா இருக்கிறச்சே நல்ல புத்தி பிறக்கிறது. அந்த பிறந்த நல்ல புத்தி இப்போ ஒரு மத்தால கடைஞ்சி நெருப்பெல்லாம் ஊட்டுவாளோ இல்லையோ, கல்லை தேய்ச்சி போட்டுவா. இந்த காலத்திலே கூட வச்சுங்க, ஒரு வத்தி பெட்டி இருக்கு, வத்தி பெட்டியை வச்சு ஒரு ஏத்தினேன்னா அந்த தீக்குச்சி பத்தின்றது.
ஆனா அந்த தீக்குச்சி உடனே காத்தடிச்சுன்னா அணைஞ்சு போயிடும். அதை உடனே ரட்சித்து பாதுகாத்து அதை கொண்டு வேறொரு விளக்கை ஏற்றி அந்த நெருப்பை ரட்சிக்கிறோம் இல்லையோ, அதை போல சத்துவகுணம் அவ்வப்போது நமக்கு தலை தூக்கும் போது ஓ பகவானை பற்றி நாம இந்த உலகத்திலிருந்து விடுபட வேண்டும்ங்கிற நல்லெண்ணம் பிறக்கும். அதை ரொம்ப ஜாகிரதையா பாதுகாத்து வளர்க்க வேண்டும். அதுக்கு நம்ம கை போராது, கூட 10 பேர் கை வேணும். அதனால பல பக்தர்களோடு சேர்ந்தால்தான் ஒருவனால முன்னேற முடிகிறது. அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும்? புண்ணியத்தினாலே ஒரு நல்ல இடத்தில் பிறந்திருந்தால் சத்சங்கம் எளிமையாக கிடைக்கும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.